எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர்ஸ் டே ஸ்பெஷலான வீடியோ. எப்பவுமே இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவர் இப்போ அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காரு, அதுவும் கப்புலா. அண்ட் இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் டு வெல்கம் டாக்டர் ராஜ் பரத் அண்ட் டாக்டர் காயத்ரி டு திஸ் டாக்டர் ஸ்பெஷல் ஷோ. அண்ட் இந்த ஷோல நிறைய பர்சனலா பேச போறோம், நிறைய மெடிக்கல் பேச போறோம். அண்ட் லெட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. வெல்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். விஷிங் ஆல் மை கொலீக்ஸ் a very happy டாக்டர்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ் பிரேக்கிங் கொஸ்டின். நான் உங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ டாக்டர் ஆகணும்னு சொல்லி எப்போ டிசைட் பண்ணீங்க? டாக்டர் ஆகணும்னு இல்லை, நான் பிறந்தது 89. அந்த ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் நாங்கள் வளர்கிற டைமில் there are only two professions mainly. ஒன்று டாக்டர் இல்லைனா இன்ஜினியர். இட்ஸ் நாட் மை விஷ் அலோன், இட்ஸ் மெயின்லி மை பேரண்ட்ஸ் விஷ் தட் ஐ பிகேம் அ டாக்டர். எனக்கு பெருசாக பிளான்ஸ் இல்லை, பட் சின்ன வயசுலேருந்தே நீ டாக்டர் ஆனால் நல்லா இருக்கும், நம்ம ஃபேமிலியில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணது என்னோட பேரண்ட்ஸ் தான். மை ஃபாதர் அண்ட் மை மதர் என்னை மோட்டிவேட் பண்ணது அவங்க தான். அதனால தான் ப்ராபப்ளி ஐ எம் இன் திஸ் பொசிஷன் ரைட் நவ். நீங்க மேம், நீங்க எந்த டைம்ல டிசைட் பண்ணீங்க டாக்டர்? நான் ஆக்சுவலி நான் டிசைட் பண்ணல. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து அந்த மாதிரி தான் போனேன் 10th-லலாம். பட் என் பிரின்சிபல் சயின்ஸ்ல நல்ல மார்க் அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டாரு, குரூப் பயோ குரூப்பா மாத்திட்டாரு. ஸோ அப்படி போய் அதுல கட் ஆஃப் பெட்டர் ஆகி அப்படிதான் போனேன். லைக் ஐ டென்ட் ட்ரீம் ஆஃப் அப்படின்லாம் இல்லை. சார் சொன்ன மாதிரி 2 ப்ரொஃபஷன் தான் அப்போ. ஸோ மெடிக்கல் இன்டூ இன்ஜினியர். நான் இன்ஜினியரிங் தான் நினச்சி போனேன், பட் ஸ்கூல் பிரின்சிபல் தான் என்னை மாற்றி விட்டாரு. உங்கள் பிளான்ஸ் வேற வேறையா இருந்தாலும் நவ் யூ ஆர் ட்ரீட்டிங் பீப்புள் அண்ட் சர்விங் த பீப்புள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். தேங்க்யூ. டாக்டர், நீங்க ஒரு நியோனாட்டாலஜிஸ்ட் பீடியாட்ரிஸ்ட், கரெக்டுங்களா? ஸோ எல்லாருக்கும் பீடியாட்ரிஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் த நியோனாட்டாலஜிஸ்ட்? ஆக்சுவலி இந்த நியோனேட்டாலஜிஸ்ட் த டேர்மே எல்லாருக்கும் ரொம்ப புதுசு. பேசிக்லி நியோனேட்டாலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ். ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ பீடியாட்ரிக்ஸ் முடிச்சவங்களும் நியூபார்ன் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் பாஸ்ட் 2 decades இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டே இருக்கு. தேர் ஆர் டிஎம் டிகிரிஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபெலோஷிப் டிகிரிஸ். ஸோ எங்களோட வேலை மெயினாக என்னன்னா, என்ஐசியூவை ஒரு பேபி உள்ளே வராங்கன்னா அந்த பேபிக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும், அந்த பேபி எப்படி ரெக்கவர் பண்ணணும், எப்படி மதர் கையில் கொடுக்கணும், இதை பற்றின ஒரு ஸ்பெஷாலிட்டியான பிரான்ச் தான் இந்த நியூபார்ன் பிரான்ச். நீங்கள் கேட்கலாம், எல்லா பீடியாட்ரிஷியன்ஸுமே நியூபார்ன் பார்க்குறாங்களே, ஹவு டு யூ டிஃபர் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரீசெண்ட் டைமில் வந்த ஸ்டடினால நாங்கள் இதுலேயே இருக்கிறதுனால ப்ராபப்ளி பை அன் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் கிட்ட வெரைட்டி ஆஃப் ஃபார்மிங் திங்ஸ் இருக்கலாம். ஒருத்தர் அவரே வாழைத்தோப்பு வச்சிருக்கலாம், தென்னந்தோப்பு வச்சிருக்கலாம், அவரே மாந்தோப்பு வச்சிருக்கலாம். பட் அவருக்கு பற்றின நாலேஜ் ஒரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். பட் அதுவே ஒரு தென்னந்தோப்பு மட்டும் வச்சிருக்கவர்கிட்ட அந்த நாலேஜுங்கிறது கொஞ்சம் வைடாக இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஐம் நாட் டிகிரேடிங் எனி ஒன், பட் நியோனேட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் தனியாக நாங்கள் படிக்கும் போது வி கைஸ் ஆன்டிசிபேட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். ஸோ தட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பீடியாட்ரிஷியன்ஸ் அண்ட் அ நியோனேட்டாலஜிஸ்ட். நியோனேட்டாலஜிஸ்ட் இந்த நியோனேட்டாலஜிக்கல் கேர் அப்படிங்கிறத நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அண்ட் ஹவு இட் இஸ் ஹெல்பிங் த பீப்புள்? நியோனேட்டாலஜி அப்படின்னா பேசிக்காக என்ஐசியூ ரொம்ப மேண்டேட்டரி இல்லையா? ஸோ இன்ஃபேக்ட் நம்ம ஊர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் த பாஸ்ட் 10 years-ஆக தான் இந்த ரேபிட் டெவலப்மெண்ட் இன் என்ஐசியூ நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு பேபி சிக்கானா there will be 1 or 2 centers வேர் ப்ராப்பர் என்ஐசியூ கேர் இருக்கிற மாதிரி. ஸோ என்ஐசியூக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, வார்மர்ஸ் இருக்கும், வென்டிலேட்டர்ஸ் இருக்கும், சிபாப் மெஷின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்கிறதா நம்ம என்ஐசியூ டீல் பண்ணுறோம். பட் இந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஊருக்கு வர்றதுக்கே இட் ஹாஸ் டேக்கன் லாட் ஆஃப் டைம். ஸோ இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல்ஸில் நல்ல என்ஐசியூ செட்டப் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றின ஒரி நம்மளுக்கு தேவையில்லை. பேபி எங்கே டெலிவர் ஆனாலும் வி கேன் சேவ் த பேபி இமீடியட்லி. இல்லைனா அந்த டிரான்ஸ்போர்ட் ஒன்று இருக்குது, அந்த டிரான்ஸ்போர்ட் பேபியை ரிசீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளார பேபிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருந்தது முன்னாடி. பட் இப்போது டவுன் த லைன் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நவ் என்ஐசியூ கேர் இஸ் ஃபார் பெட்டர் இன் தஞ்சாவூர். டாக்டர், நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க. எனி ஒன் மெமரபிள் கேஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த கேசஸ் எல்லாமே ஐ ஹாவ் அ டீப் மெமரி அபவுட் த கேஸ். இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா, ஆக்சுவலி இன்னைக்கு தான் அந்த பேஷண்ட் வந்தாங்க. இன்னைக்கு அந்த ட்வின்ஸ் 2 பேரும் தேர் செலிப்ரேட்டிங் தேர் பர்த்டே. மேடம்க்கு தெரியும், ஒரு நாள் சண்டே மார்னிங் நல்லா தூக்கம், பட் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி சார் ஒரு டெலிவரி அர்ஜென்ட்டாக டெலிவரி ஆக போகிறாங்க, வாங்க சார். போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பேபிஸ் 2 பேருமே 26 வீக்கர். ஒருத்தர் 1 kg, ஒருத்தர் 900 கிராம். ஸோ இந்த 2 பேபி இமீடியட்டாக ரெசிஸ்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ஐசியூ கேரில் ஒரு 45 days வச்சு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மதர் செட்ஷூட் பண்ணி இப்போ 1 year-ல 2 பேபியோட டெவலப்மெண்ட்டுமே நல்லா இருக்கு. 1 year-க்கு என்ன டெவலப்மெண்ட் வேணுமோ அந்த 2 பேபியுமே நல்லா இருக்கு. ஸோ நான் ஒரு கேஸ் மட்டும் எனக்கு மெமரியில் இருக்குமானா இருக்காது. இப்போ ஒரு பேபியை பார்த்தா அந்த பேபி பிறந்ததுலேருந்து என்னால் இதுவரை சொல்ல முடியும். என்ஐசியூ பேபிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே மெமரபிளான கேசஸ் தான். ஸோ அதனால நான் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக பிரித்து சொல்லணும்னா, நீங்கள் கேட்டதுனால ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். அண்ட் எனி ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரெக்னென்சியே ரொம்ப ரிஸ்க்காக உள்ளே போயிருப்பாங்க.
அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு எல்லாருக்குமே பேனிக் இருக்க தான் செய்யும், ரைட்? ஸோ இப்போ மதர்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க கையில் எதுவுமே கிடையாது. ப்ரெக்னன்சி ஜேர்னியில் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ஸ்ன்னு பிரிப்போம். ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். ஒரு ட்ரைமஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய மாறிக்கிட்டே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மதர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த ஒரு பேனிக் பட்டன் இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த ஒரு ட்ரைமஸ்டர் தாண்ட. பட் பொதுவாக நான் அதை எப்படி இது பண்ணுவேன்னா, வாட் எவர் செட் அண்ட் டன், இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு என்ன இருந்தாலும் we will be able to manage. ஸோ அதனால் பேனிக் ஆக வேண்டாம். ப்ரெக்னன்சி இஸ் a journey, there will be hardships, பட் they have to undergo this. அந்த ஃபைனலாக அந்த குழந்தை பிறக்கும் போது இந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாமே மறந்துடும். ஸோ அதனால் பெட்டர் அவங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நினச்சி பயப்பட வேண்டாம். let them enjoy the journey of pregnancy. சூப்பர் டாக்டர். மேம் இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்க அனஸ்தீஷியன்ஸ், ஆமா. ஸோ உங்களோட ரோல் இன் சர்ஜரி, நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா மேம்? ஸோ வந்து அனஸ்தீசியாங்கிறது வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து ஜஸ்ட் புட்டிங் இன்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் தட் அலோன். ஸோ அனஸ்தீசியானா வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் கண்ட்ரோல், வைட்டல்ஸ் பார்த்துக்கணும், கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், மசில் ரிலாக்ஸேஷன், இது எல்லாமே வந்து பெட்டராக கொடுக்கறது தான். ஸோ அவங்கள வந்து ஸ்லீப்பும் பண்ண வச்சுட்டு பெயினும் தெரியாமல் முழிக்கவும் வைக்காம கரெக்டாக முடிகிறப்ப முழிக்க வைக்கிறது தான் வந்து அனஸ்தீசியா. ஸோ இதுதான் அனஸ்தீசியா. எனக்கு இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, நான் அதை எம்பிபிஎஸ் பண்ணுறப்ப வில் ஹேவ் அ பீரியட் கால் இன்டர்ன்ஷிப். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பில் யூ வில் ஹேவ் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்க. ஸோ வந்து சர்ஜரி போடுவாங்க, பீடியாட்ரிக்ஸ் போடுவாங்க, மெடிசன் போடுவாங்க, அனஸ்தீசியா போடுவாங்க. ஸோ இட் வாஸ் லைக் எனக்கு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ இஸ் புட்டிங் சம்மன் இன்டு ஸ்லீப் அண்ட் தென் வேக்கிங் அப். இட்ஸ் டிஃபிகல்ட் இல்லை. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அதனால. மேம் இப்போ சர்ஜரிஸ்ல அனஸ்தீசியால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆமா, ஐ ஹவ் சீன் சம் நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். எங்க கிட்டார் வாசிச்சுட்டு தே ஆர் டூயிங் பிரெயின் சர்ஜரிஸ். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இப்போ எப்படி மேம் இருக்கு? இல்ல, அது வந்து அவேக் கிரேனியோட்டமின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிரெயின் சர்ஜரிஸ்க்கு பண்றது நீங்க கேக்குறீங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ ஸ்கேல்பை சுற்றி ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துட்டு பண்ணுவாங்க. அது ஏன் பண்ணுவாங்கன்னா, பிரெயின்ல முக்கியமான பார்ட்ல லீஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லீஷன் நம்ம எடுக்கணும். பட் அந்த லீஷன் பக்கத்துல முக்கியமான சென்டர்ஸ் இருக்கும். அதாவது வந்து ஸ்பீச் சென்டர், மூவிங் சென்டர்ஸ், இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாம அந்த லீஷனை நம்ம எடுக்கணும். ஸோ லீஷனையும் கம்ப்ளீட்டா எடுக்கணும், அந்த முக்கியமான அந்த வைட்டல் சென்டர்ஸையும் எனக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ பேசிக்கிட்டே இருக்கலாம், மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த சென்டரும் நல்லா வேலை செய்து நமக்கு தெரியும், லீஷனையும் எடுத்துடலாம். ஸோ இதுக்கு தான் அந்த அவேக் கிரேனியோட்டமி முழிக்க வச்சுட்டே பண்றது. ஓகே. பேஷண்ட் வந்து சர்ஜரிக்குள்ள போயிருப்பாங்க, நிறைய பயத்துல இருந்திருப்பாங்க. ஆமா ஆமா, சர்ஜரினாலே பயத்துல தான் இருக்காங்க. அவங்கள கான்சியஸா பாக்குற கடைசி ஆள் நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் இந்த மாதிரி இருக்கா மேம்? இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் டெய்லி எல்லாமே எங்களுக்கு ஒரு கேஸும் நிறைய வித்தியாசமா தான் இருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வருவாங்க, ரொம்ப நல்லா வருவாங்க. ஒருத்தவங்க ரொம்ப பயந்து வருவாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டா வரவங்களையும் அதே லெவல்ல தான் வச்சு பார்க்கணும், பயந்து வரவங்களையும் அதே இதுல தான் வச்சு பார்த்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆனா என்னன்னா, அனஸ்தீசியானா எப்பவுமே அப்படியே ஸ்லீப் பண்ண வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. சில பேருக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அலர்ஜிஸ் வரும், ட்ரக் அலர்ஜிஸ் இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு நைட்மேர் வந்து ட்ரக் அலர்ஜி. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கேஸும் அந்த குரூஷியலாக தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே மெமரபிள் கேஸ் தான், எல்லாமே டீச் பண்ற மாதிரி தான் இருக்கும். மேம் ஒரு சின்ன கொஸ்டின், ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் டாக்டரா இருப்பீங்களா, இல்ல வீட்டுக்கு போனாலும் மெடிசன் ஸ்டாக்ஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமா? மெடிசன் டாக்ஸ் இல்ல, லைக் 1 or 2 லைக் எனக்கு இந்த மாதிரி எனக்கு நடந்தது, லைக் ஐ ஹேட் ஒன் பேஷண்ட், எனக்கு இதெல்லாம் நடந்தது. அண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா இப்படி ட்ரீட் பண்ண, இது நல்லா இருந்தது, கரெக்டா இருந்தது, அப்படிலாம் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளாஸ் பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஒரு டாக்டர் கப்பல்னு சொல்லிக்கலாம், பவர் டாக்டர். ஆப்வியஸ்லி உங்களோட வீடியோஸ் நிறைய பாக்குறேன். மோஸ்ட்லி ஒன்னு பேரண்ட்ஸோட அப்பா அம்மா திட்டுவீங்க, தாத்தா பாட்டியை திட்டுவீங்க. ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்போலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? See, it is not frustration. First of all, அப்படி யாராவது ஹர்ட் பண்ணியிருக்கேன்னா வெரி சாரி, பட் இட் இஸ் நாட் ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னன்னா, காலங்காலமா காரணம் தெரியாம சில விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ சயின்டிஃபிக்கலாக நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது ஹோப்ஃபுல்லி இட் டசன்ட் ஃபால். சிம்பிள் கிரைப் வாட்டர்ன்றது நீ வளரும் போது நான் வளரும் போதெல்லாம் டே இன் டே அவுட் கொடுத்துட்டே இருந்தேன். எப்படி ஃபீட் பண்ணுவாங்களோ அது மாதிரி காலைல ஒரு கிரைப் வாட்டர், நான் ஈவினிங் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ டவுன் த லைன் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தட் இஸ் கெட்டிங் சேஞ்ச். சேம் வித் த பிஸ்கெட்ஸ் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ண முடியறதில்ல.
இப்போ என்ன எனக்கு அது தோணுது சார், என்னால் பேச முடியல, ஏன்னா வீட்டில் என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அப்போது இப்போ நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது அவங்க ஷேர் பண்ணுறது மூலிமா தேர் எக்ஸ்பிரஸிங் தேர் வியூஸ். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறது. ஐ எம் நாட் திஸ் சைட், நாட் தட் சைட் ஆல்சோ. எனக்கு என்னென்னா, ஒரு தப்புன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நம்ம வீடியோ பேசுறது. மற்றபடி தாத்தா பாட்டிக்கெல்லாம் நான் அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. என்கிட்ட வர்றதே நிறைய பேர் தாத்தா பாட்டி தான் வராங்க. நான் ஒரு நியூ ஃபாதர். ஸோ எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டிஜிட்டல் ஏரால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி கொட்டி கிடக்குது. இது எப்படி பிக் பண்றது? இந்த ஸ்டேஜை நாங்கள் கடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சி பேசிக்கா டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். கரெக்ட். ஸோ இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் பேசுறாங்க, குவாலிஃபைடு பர்சனலான்னு பாருங்க. குவாலிஃபைடுனாலுமே அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வாங்கியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா தெர் ஆர் மெனி ரேண்டம் பீப்புள்ஸ் ஹூ கிவ் அட்வைஸ். இது மற்ற விஷயம் மாதிரி கிடையாது. இப்போ ஒரு பைக் ஓடலன்னு ஒருத்தர் அட்வைஸ் கொடுத்தா நம்ம அந்த பைக்கை சரி பண்ணி ஓட்டுற மாதிரி கிடையாது. திஸ் ஹேஸ் சம்திங் டு டூ வித் லைஃப், இல்லையா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க செக்ரிகேட் பண்ணணும். நமக்கு அந்த விஷயம் தேவையா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்பர் 2 யார் பேசுறாங்கன்னு பார்க்கணும். நம்பர் 3 அவங்க கிட்ட அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஒரிஜினாலிட்டி இந்த சென்ஸ் நிஜமாவே படிச்சிருக்காங்களா, அந்த ஃபீல்டில் தான் இருக்காங்களா அப்படின்றது பார்க்கணும். இப்போ எங்கள் ஃபீல்டுலேயுமே எல்லாத்த பற்றியும் பேசுகிறவங்களும் இருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக டாபிக்ஸ் பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணணும். ஈவன் தோ யூ சி அவர் வீடியோஸ், இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் அ செகண்ட் ரிவ்யூ பை யுவர் செல்ஃப். இப்போ நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை நீங்கள் நெட்டில் போட்டு பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இருந்தாலும் உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்றதை நீங்கள் தாராளமாக நெட்டில் போட்டு பார்க்கலாம். பட் 99% குவாலிஃபைட் பர்சனல் வில் ஆல்வேஸ் ஸ்டே த ட்ரூத். ரைட். ஸோ அப்படிதான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டோம்னா, ஏன்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தர் பால் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் பால் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. பட் சயின்டிஃபிக்காக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து நமக்கு என்ன தேவை அந்த வீடியோவில் இருந்து அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எதை அக்செப்ட் பண்ணணும் எதை வேணான்றதை நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கம் டு மெடிகேஷன்ஸ் டாக்டர். நீங்கள் எப்போவுமே இந்த ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிறத தூக்கி ஓரமாக வச்சுருங்க, அதை சொல்லவும் மாட்டீங்க, ப்ரிஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. ஸோ இது வந்து நாங்கள் வெளியில் போய் சொன்னால் ஃபஸ்ட்டு எங்களை ஆன்டிபயோட்டிக் கொடுங்கங்கிறாங்க, குழந்தைய வற்புறுத்துற கஷ்டப்பட வைக்கிற அப்படிங்கிறாங்க. இது எப்படி? பட் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு மாதிரி. உனக்கு தேவைன்னா அதோட யூஸ் வந்து அப்போ தான் அதோட தேவை நம்மளுக்கு வரும். ரைட். ஸோ இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏன் போட வேண்டாம்னு சொல்றோம்னா, சிம்பிள் கோல்டு, சிம்பிள் காஃபுக்கு டே 1ல ஆன்டிபயோட்டிக்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, டவுன் த லைன் அதுவும் கம்ப்ளீட்டாக போட மாட்டாங்க, ஒரு டே 2ல நிப்பாட்டிடுறாங்க, டே 3ல நிப்பாட்டிடுறாங்க. அப்போ என்ன ஒன்று, இன்கம்ப்ளீட் கவரேஜ் கிடைக்குது இல்லையா? ஸோ செகண்ட் டைம் நீங்கள் அந்த ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணும்போது தெர் வில் பி ரெசிஸ்டன்ஸ். இன்னும் சொல்லணும்னா தெர் ஆர் சூப்பர் பக்ஸ். சூப்பர் பக்ஸ்னா எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லாத பக்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வெரி சாரி, வில் நாட் பி ஏபிள் டு ஹேண்டில் எனிதிங். ரைட். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் we are taking a step. இப்போ எந்தெந்த கண்டிஷன் ஆன்டிபயோட்டிக் போடணும்னு இருக்கு, போடக்கூடாதுன்னு இருக்கு, தட் குவாலிஃபைட் பர்சனல் லைக் மீ வில் டிசைட். இப்போ டயரியான்னு வந்துட்டா, டயரியாலுமே 2 டைப் இருக்கு, வைரல் அண்ட் பாக்டீரியல். பட் நம்ம ஊரில் இந்த சீசனுக்கு நிறைய ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் வரும். ஸோ அதுக்கு எடுத்தோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம போடுவோம். வைரல் டயரியா இருந்தால் போட தேவையில்லை. ஸோ அந்த டிஃபரன்சியேஷன் அதுக்கு தான் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதை நாங்கள் வந்து பேஷண்ட் கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்டு நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் we will decide. பட் ஆன்டிபயோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தேவைன்றப்ப போட்டால் இட் வில் பி ஆஃப் மோர் யூஸ், தேவை இல்லாதப்ப போட்டால் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். டாக்டர், நியோனட்டாலஜிக்கல் கேர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தாலும் இன்னும் நிறைய இடத்துல அன்அவைலபிளா இருக்கு. அண்ட் பிரெக்னன்சி அப்போ, டெலிவரி அப்போ நிறைய இடத்துல பீடியாட்ரிஸ்ட் நியோனட்டாலஜிஸ்ட் இருக்காங்களான்னா நிறைய இடத்துல இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், என்னென்ன சிம்டம்ஸ் வந்தால் உங்களை உடனே காண்டாக்ட் பண்ணணும்? இப்போ வந்து ஜென்ரலாக தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். இப்போ டயர் ஏ சிட்டிஸில் நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாக ஒஜிஷியன்ஸ் வில் இன்ட்ரடியூஸ் த பீடியாட்ரிஷியன்ஸ். ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி அப்பயே அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்மள மாதிரி டயர் 3 சிட்டிஸில் இது மோஸ்ட் ஆஃபன் த நாட் நடக்கிறது இல்லை. பட் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே பீடியாட்ரிஷியன்ஸ் அண்ட் என்ஐசியூ கேர் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க, தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும். ஸோ பேசிக்காக ஒரு நியோனட்டாலஜிஸ்டோட நீட் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு ப்ரீடமாக ஒரு பேபி டெலிவர் ஆக போகிறாங்க, ஒரு 25 வீக்கு 26 வீக்கு டெலிவர் ஆக போகிறாங்க, அந்த பேபிஸ் ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஹை ரிஸ்க் பேபி டெலிவர் ஆக போகிறாங்க, ரொம்ப ப்ரீஷியஸ் பேபி டெலிவர் ஆக போகிறாங்க அப்படிங்கன்னா நம்மளோட அவைலபிலிட்டியை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பீடியாட்ரிஷியன்ஸுமே நியூபார்ன் பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காஷியஸாக நம்ம பண்ணும்போது பேபிக்கு இருக்க சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டெலிவரிஸ் எலக்டிவாக பிளான் பண்ணி நடக்கும். பட் எமர்ஜென்சியாக நடக்கும் போது நம்ம அந்த எமர்ஜென்சிஸையுமே எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் அந்த பேபியோட அவுட்கம் இருக்கு. ஸோ அங்கே தான் நியோனட்டாலஜிஸ்ட் ஒரு 1% ஆர் ஒரு மைபி ஒரு 10% பெட்டராக பண்ணுவாங்க. ரைட் ஃப்ரம் த டெலிவரி ரூம் டில் த பேபி இஸ் கெட்டிங் ஹேண்டட் ஓவர், எங்களோட கேர் இன்னும் பெட்டராக இருக்குன்றதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தே கேன் யூஸ் அவர் ஃபெசிலிட்டிஸ். இந்த ஹை ரிஸ்க் பேபிஸாக இருக்கட்டும், இந்த ப்ரெக்னென்சிக்குள்ளே ஹை ரிஸ்க் லேட்டாக ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹை ரிஸ்க் பொறுத்த வரைக்கும்
ப்ரெக்னன்சி இஸ் ஆல்வேஸ் ஹை ரிஸ்க் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி நான் தனியாக கிளாஸிஃபை பண்ண மாட்டேன். ப்ரெக்னன்சியே எப்பயுமே ஹை ரிஸ்க். அதான் ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு செத்து பொழைச்சி வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜென்ரலாக மதர்ஸ் வந்து டெலிவர் ஆகிற டைமில் சொல்லுவாங்க. ஸோ பட் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டாக கன்சீவ் ஆகிருக்கீங்க, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடில் கன்சீவ் ஆகிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் ஏதோ இருக்குது, ஏதோ ஒன்று டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆன்டினேட்டல் ஸ்கேன்ஸில் இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்னா, பெட்டர் பிளான் அ டெலிவரி இன் அ ப்ராப்பர் சென்டர். ஸோ ஒரு சென்டரில் ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி ஒஜிஷியன் கூட டச்சில் இருக்கோம், பீடியாட்ரிஷியன் கூட டச்சில் இருக்கோம், there is nothing to panic. சப்போஸ் பேபி டெலிவர் ஆனால் கூட வில் பி ஏபிள் டு மேனேஜ் everything. பட் அதுவே சில சமயங்களில் இந்த நியூ ஆன்டினேட்டல் கேர் சரியாக கிடைக்காம வர்றப்போ தான் சில சமயங்களில் வில் மிஸ் த பேபிஸ். ஸோ அதனால் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரலாக பயப்படணும்னு அவசியம் இல்லை. பட் ப்ராப்பராக ஒரு ஒஜிஷியன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது, ஒரு பீடியாட்ரிஷியன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது பண்ணாலே அவங்களோட டெலிவரி சேஃபாக தான் நடக்கும். ஸோ அதனால் ப்ராப்பர் டெலிவரி சென்டரில் அந்த பேபிஸ் டெலிவர் ஆனால் இன்னும் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஃபீவர் வருதுன்னா எல்லாத்துக்கும் தெரியுது ஒரு பேராசிட்டமால் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு சளி வருதுன்னா அசித்ரோமைசின் ஏதாச்சும் கொடுக்கணும்னு வருது. இந்த மாதிரி கொடுத்து ஒர்ஸ்ட் கேஸாக உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்து ஏதாச்சும் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? பேசிக்காக என்னன்னா, நான் பொதுவாக என்ன சொல்கிறது, ஃபீவர், கோல்டு, காஃபுக்கு எப்பயுமே செல்ஃப் மெடிகேஷன் டேஞ்சரஸ் தான். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தை, ஒரு 8 month old குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்திருக்கு. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது வந்து 3 ml ஆஃப் சிரப், பேராசிட்டமால் வந்து சிரப்பில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் மதர் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராப்ஸில் எடுத்து 3 ml கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஓவர் டோஸ் ஆகி பாய்சனிங் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த குழந்தையோட லிவர் ஃபெயிலியர் ஆகி வி லாஸ்ட் தி பேபி, ரைட்? சிம்பிள் மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி எனிதிங் கேன் ஹேப்பன்னு சொல்ல வரும். ஸோ அதனால செல்ஃப் மெடிகேஷன் எப்பயுமே பண்ண வேண்டாம். பெட்டர் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பீடியாட்ரிஷியன் ஃபாலோஅப்ல இருக்கீங்க அப்படின்னா, யூ ஹேவ் தேர் கான்டாக்ட், யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் தம். இல்லை டேரெக்டாக போயிட்டு, சார் இந்த மாதிரி ஃபீவர் இருக்குது சார், என்ன ட்ரக் கொடுக்கணும்னு அவங்க அந்த ட்ரக் டோசேஜ் ப்ராப்பராக எழுதி தருவாங்க. ஸோ எங்கே பிரச்சனை வரும்னா இங்கே தான் பிரச்சனை வரும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல கோல்டுனா அசித்ரோமைசின் போடுவாங்க. இந்த அசித்ரோமைசின் டே 1 ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, சப்போஸ் அது வெறும் வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் இந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதாவது குழந்தை அப்பயே சரியாக சாப்பிட முடியாமல் போயிடும், இல்லை டயரியா வரும் நிறைய குழந்தைங்களுக்கு. அப்போது டே 4 டே 5 நிஜமாக ஒரு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும் போது நம்மளால போட முடியாது. ஏன்னா குழந்தை ஆல்ரெடி சிக்காக இருப்பாங்க. அப்போ நம்ம அட்மிஷனை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ செல்ஃப் மெடிகேஷன் எப்பயுமே தேவையில்லை. எமர்ஜென்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஊரில் இருக்கேன், ஒரு டோஸ் மட்டும் பேராசிட்டமால் கொடுத்துக்கலாமா, நான் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டே நம்ம அழைச்சிட்டு வந்துடுறது பெட்டர். தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் செல்ஃப் மெடிகேட் பண்ணுறது தான் நாங்கள் வேணாம்னு சொல்லுவோம். நான் சொன்ன இந்த பேராசிட்டமால் எக்ஸாம்பிளே அதுக்கு ஒரு மேஜர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செல்ஃப் மெடிகேஷன் அப்போ கண்டிப்பா தவிர்த்தலாம் டாக்டர். டெஃபினட்டா. ஆனா இந்த தாத்தா பாட்டியோட மெடிகேஷன் பண்ண முடியல டாக்டர். தாத்தா பாட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள பிரச்சனை என்னன்னா, இட் இஸ் நாட் அவங்களோட அறியாமைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அவங்க பாசம் கண்ணை மறைக்குது, வேற ஒன்றும் இல்லை. எப்படியாவது அந்த குழந்தை சரியாயிடணுமே அப்படின்னா. இப்போ அதே தாத்தா பாட்டி அவங்க குழந்தைங்களை வளர்க்கும் போது அடிச்சு தான் வளர்த்துருப்பாங்க, வேற பசங்களை அடிக்க மாட்டாங்க. ஸோ அங்கே தான். பட் அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. வந்து பேனிக் பட்டன் முதல்ல ஃபேமிலியில ப்ரெஸ் ஆகுறது அவங்கள்ட்ட தான். சரி இப்படி ஆயிடுச்சு, உடனே சரியாயிடுமா, உடனே பண்ணிடுவீங்களா, நாளைக்கு சரியாயிடுமா, ஏன்னா அந்த குழந்தை நல்லா விளையாண்டுட்டு இருந்த குழந்தை திடீர்னு சிக்காய் போகும்போது அவங்க எதனாலும் கொடுத்து உடனே சரி பண்ண முடியுமான்னு தான் கேட்பாங்க. பட் இட் இஸ் நாட் டு டூ வித் தாத்தா பாட்டிஸ். பட் அவங்களோட அந்த பேனிக் பட்டன் வந்து மெயினாக அந்த பாசத்தினால அப்படி பண்றாங்க, மற்றபடி வேற எதுவும். மேம், இந்த ஃபீல்ட் ஆஃப் அனஸ்தீசியால ரீசெண்டாக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு மேம்? ஸோ அனஸ்தீசியாவில் வந்து ஆக்சுவலி என்னன்னா நிறைய பிரிக்கலாம். ஜென்ரல் அனஸ்தீசியா, ஸ்பைனல் அனஸ்தீசியா, ரீஜனல் அனஸ்தீசியா, அதாவது பிளாக்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ ஜென்ரல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரக்ஸ், ஸோ நியூவர் ட்ரக்ஸ் வந்திருக்கு. அந்த ட்ரக்ஸ்னால வந்து நமக்கு வந்து ஈஸியாக அனஸ்தீசியா இன்டியூஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கு, வெளியே கொண்டு வரதும் லைக் ஃபார் பெட்டராக இருக்கு. ஸோ அது ஒன்று. அண்ட் பிளாக்ஸ்னா தனித்தனி, இப்போ கையில் வந்து நம்ம சர்ஜரி பண்ணால் கைக்கு மட்டும் அனஸ்தீசியா கொடுக்கறது, காலில் சர்ஜரினா காலில் மட்டும் அனஸ்தீசியா கொடுக்குறது. ஸோ இது வந்து பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி பேஷண்ட் முழிச்சே இருப்பாங்க, பட் ஜஸ்ட் இதை மட்டும் மறுக்க வச்சுட்டு பண்ணிக்கலாம். அது ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ். பெயின் மெடிசன், இப்போ வந்து நிறைய பேர் இன்டு த பெயின் மெடிசன். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக ஷோல்டர் பெயின் இருக்கும், ரொம்ப நாளாக நீ பெயின் இருக்கும். ஸோ அங்கே மட்டும் நம்ம வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து ஒரு 1 monthக்கு பெயின் ஃப்ரீயாக, ஒரு 6 months பெயின் ஃப்ரீயாலாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே அனஸ்தீசியா தான். ஸோ அனஸ்தீசியா இட்ஸ் அ வாஸ்ட். ஸோ ஐசியூ இருக்குது, ஐசியூ வந்து அனஸ்தெட்டிஸ்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ ஐசியூவில் நிறைய டெவலப்மெண்ட், நிறைய மாடர்ன் மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ மாடர்ன் அனஸ்தீசியா வந்து கம்ப்ளீட்லி சேஃப். இப்போ ஒரு சர்ஜரிக்குள்ள போறோம் அப்படின்னா மேஜரா டாக்டர் யார் சர்ஜரி பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா கிரெடிட்ஸும் போகும். பட் ஆனால் கிரெடிட்டே கிடைக்காம பேக் எண்ட்ல ஃபுல் பேனிக் மோட்ல இருக்கிற ஒரு பர்சனா தான் நீங்க இருப்பீங்க. அது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ அனஸ்தெட்டிஸ்ட் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ ஆமாம் தான், வில் பி ஆன் டோஸ் எப்பவுமே. அந்த பேஷண்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்ன சொல்றது, உயிர் நம்ம கையில தான் இருக்கும். பட் அவங்க சர்ஜன்ஸ் தான் பார்த்துருப்பாங்க, ஃபுல் ஃபாலோ அப்பு. அவங்க ஃபேஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், எங்க ஃபேஸ் ஞாபகம் இருக்காது தான். பட் நாங்க நிறைய டைம் அதை எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. அவங்க சேஃபா போனா போதும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நாட் ஆல்வேஸ் வி அக்செப்ட் தட்
எக்ஸ்பெக்ட் பண்றோமா அந்த கிரெடிட்ஸை அப்படின்னா இல்ல. பட் சம்டைம்ஸ் ஏன்னா ரொம்ப வேலை செஞ்சிருப்போம் அந்த பேஷண்ட்டுக்காக. அப்ப நமக்கு யாருமே அந்த பேஷண்ட்டுக்கு நமக்கு யாருன்னே தெரியல, ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சிருப்பேன். ஸோ சர்ஜன்ஸ் மட்டும் தான் தெரியுறப்ப ஆப்வியஸ்லி கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பட் அதை மட்டும் வச்சுட்டு இல்லை, வில் ஜஸ்ட் மூவ் ஆன் அண்ட் வி ஹேவ் another patient அகெயின் இங்க ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன். மேம் இப்போ சார் டாக்டர் வந்து டெய்லி பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க, டெய்லி இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தாட்ஸ் இருக்கு? க்ளோஸ் ஸ்பேஸ்னா லைக் ஓடியில் மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம். பட் எங்களுக்கு வந்து வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் கேசஸ் பார்ப்போம் நாங்கள். இப்போ நான் நியூரோ சர்ஜரி கேஸ், அன்னைக்கு நியூரோ சர்ஜரி கேஸ் பண்ணியிருப்பேன், ஆர்த்தோ கேஸ் பண்ணியிருப்பேன், ஒரு சிசேரியன் செக்ஷன் ஆப்ரேட் பண்ணியிருப்பேன், ஒரு குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் கேசஸ் நாங்கள் பார்ப்போம். சாருக்காச்சும் ஒரே டிபார்ட்மெண்ட், அந்த பீடியாட்ரிக்னா பீடியாட்ரிக் மட்டும்தான், நமக்கு அப்படி கிடையாது. ஸோ நிறைய பார்ப்போம். ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுவுமே ஒரே இடத்துல நான் எல்லாமே பார்ப்பேன். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும் எனக்கு, சின்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால. வீட்டில் ஒருத்தவங்க வேலை பார்த்தாலே வீட்டுக்குள்ள சரியா இருக்க மாட்டேங்குது. எப்படி 2 பேரும் டாக்டரா இருந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அது எப்பவுமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அது நாட் ஓன்லி வி டாக்டர்ஸ், எந்த ப்ரொஃபஷனில் 2 பேர் வேலைக்கு போனாலுமே இந்த இஷ்யூஸ் வரதான் செய்யும். பட் இப்போ மேடம் கார்பரேட்ஸில் இருக்கிறதுனால ஷி ஹாஸ் அ ஃபிக்ஸட் டைம் ஃபார் டியூட்டி. அவங்களும் சில சமயம் முன்ன பின்ன லேட் ஆகும், பட் வி வில் அட்ஜஸ்ட். இப்போ என்னோடது ஃபுல்லாக ஃப்ரீ இல்லை, நான் கிளினிக்கில் மட்டுமே இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கும். இப்போ ஒருவேளை அந்த டைமில் பையனை பார்த்துக்கணும், ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும்னா வி ஜஸ்ட் பிளான் அக்கார்டிங்லி. பிளான் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணி இப்போ என்னால் முடியல அப்படின்னா நீ போறியா அப்படின்னு கேட்போம். சப்போஸ் இல்லைன்னா வி ஹாவ் அ பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ பேரண்ட்ஸ் ஹெல்ப்புமே கிடைக்கும். ஸோ பேரண்ட்ஸ் ஹெல்ப், பேரண்ட்ஸ் ரோல் இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால ரன் பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், வாட் எவர் ஐ எம் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் ஹர். ஏன்னா நான் வந்தப்போ லிஃப்ட் அப் ஈச் அதர், அவ்வளவுதான். அந்த ப்ரொஃபஷனலோட டிஃபிகல்டிஸ் வந்து எனக்கும் தெரியும். ஸோ நானும் பார்த்துருக்கேன், நானும் அது பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ யூ ஆல்சோ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். மை ஃபீல்டு எவ்வளோ கஷ்டம், அவர் ஃபீல்டு எவ்வளோ கஷ்டம் 2 பேருக்குமே தெரியுங்கிறதுனால வி அக்செப்ட். ஸோ ஆமா, அதுக்கு அவ்வளோ டைம் ஆகும், யூ ஹேவ் டு கிவ் தட் டைம் அப்படின்றது சின்சி அவரும் டாக்டர்னால தான் அது புரிஞ்சுக்க முடியும். ஒரு நான் மெடிக்கோல சில சமயம் அதை புரிஞ்சுக்க முடியாது. பட் என்னன்னா எங்களுக்கு இனிஷியல் ட்ரைனிங் பீரியட்ல இருந்து எங்களை அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு 36 hours டியூட்டி, 48 hours டியூட்டினா, இப்போ எனக்கு அது ஒரு கேஸ் டிலே ஆகுதுன்னா கூட ஷில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நிஜமாவே ஏதோ சிக்கா இருக்கு பேபி, இஸ் ஹேண்ட்லிங் இட் அப்படின்றத ஷி ஒன்ட் டிஸ்டர்ப் மீ. சேம் லைக் அவங்களுக்கும் எதனா கேஸ் பிஸியா இருக்கு, சிக்கா இருக்குன்னா ஐ ஒன்ட் டிஸ்டர்ப். ஸோ ஜஸ்ட் மியூச்சுவல் பிளானிங், பேரண்ட் சப்போர்ட் மெயினா. ஸோ இது இல்லைன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஃபேமிலி ரன். பிஸியா இருந்த டைம்லாம் இருக்கு. அந்த டைம்ல மாமனார், அம்மா எல்லாம் அப்படிதான். அவன் பையனுமே பயங்கரமா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். இல்ல இந்த விஷயத்துல அவனுமே வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவான். எங்களை தேட மாட்டான். பட் வேணும்னா ஃபோன் பண்ணுவான், தம்பி வந்துருவோம் அப்படின்னா he'll be there. ஸோ அந்த விதத்துல we are blessed that அவன் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால we are able to run smoothly. பட் எப்பயுமே எல்லாருக்கும், எல்லா கப்பலுக்கும் நான் சொல்றது ஒன்று என்னன்னா, ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தா வாட் எவர் ஹார்ட்ஷிப்ஸ் வி ஹேவ், வி கேன் கோ த்ரூ தட். ஸோ அதுதான். உங்க பையனை இப்போ நெக்ஸ்ட் டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பேசிக்கா வி டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். அவனை நாங்கள் எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணதில்லை. இட் இஸ் ஹிஸ் டெசிஷன். நாங்கள் அதை விட்டுருவோம். பட் அவன் ஒருவேளை எங்கள்கிட்ட வந்து கேட்டானா, இப்போ ஹீஸ் சீயிங் அஸ்ல, நாங்கள் டெய்லி எப்படி போகிறோம், எப்படி வரோம், எத்தனை மணிக்கு வர்றோம், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இதெல்லாம் அவன் பார்க்குறான். ஸோ பார்க்குறப்போ அவனுக்குன்னு ஒரு ஏஜ் வரப்போ ஹி வில் டிசைட். அவன் வேணான்னா வி ஒன்ட் ஃபோர்ஸ் ஹிம். அவன் வேணும்னா ஆல்சோ ஓகே, யுவர் விஷ், யூ ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு தான் விட்டுருவோம். வில் பி ஏபிள் டு சப்போர்ட் ஹிம். இதே வேணான்னு சொன்னால் கூட வி ஆர் ரெடி டு அக்செப்ட். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா இந்த ஃபீல்டு நிறைய சாக்ரிஃபைசஸ் தேவைப்படும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் சில்ட்ரனுக்கு அந்த சாக்ரிஃபைசஸ் பண்ணுற அளவுக்கு மனசு இல்லை in the சென்ஸ் பேரண்ட்ஸுமே அது காரணம். ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வளர்க்குறோம் அவங்க. அதனால் வாட் எவர் ஃபியூச்சர் ஹி வாண்ட்ஸ் டு டிசைட், லெட் ஹிம் டிசைட் அப்படின்ற பிளான்ல தான் இப்போ 2 பேருமே இருக்கும். ஐ ஹவ் சீன் யுவர் ஷெட்யூல். காலையில் கரெக்டாக ஒரு கிளினிக் டைமிங் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் நடுவில் கேசஸ் வருது, ஈவினிங் கிளினிக் டைம் இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா பையனோட ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கீங்க. இது எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மார்னிங் ஹவர்ஸில் நான் கிளினிக்கு ப்ளஸ் கேசஸ் எதனா வந்தால் பார்த்துட்டு இருப்பேன். ஈவினிங் ஹவர்ஸில் தம்பிக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த ஒரு 1 or 2 hours எங்களுக்கு டைம் கிடைக்கும். அது எல்லா நாளும் என்னால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, எல்லா நாளும் என்னால் போக முடியுமானா போக முடியாது. மேடம் சில சமயம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஷீ வில் டேக் கேர். அந்த டைம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை நாங்கள் விட மாட்டோம். ஸோ ஆமாம், அவனுக்கு போயிட்டு அந்த டைமை கொடுத்துடலாம், அந்த மாதிரி தான். பட் வி நோ, எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கலாம் இல்லைங்கிறது
ஒரு 1 or 2 hours முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பண்ண முடியும். யாரோ ஒருத்தராச்சு அவங்களோட டைம் we make sure that at least one is available. அட்லீஸ்ட் one is available. அவனுக்கு அந்த ஒரு டைம் அவனுக்கு கொடுக்கணுன்றதை we have already decided. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் we plan accordingly. ஸோ அதனால hopefully touch wood இதுவரையும் அது கரெக்டாக போயிட்டு இருக்கு நமக்கு. சில சமயங்களில் எங்கேயாவது நாங்கள் இப்போ 2 பேருமே கேஸில் மாட்டிப்போம். ஸோ அப்படி இருக்கப்போ அவனை நாங்கள் அதில் அந்த 1 or 2 days நாங்கள் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாட் ஆல் டேஸ், பட் 1 or 2 days காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே ஹி அக்செப்ட்ஸ். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. பட் 99 விஷயம்லாம் அப்படி மிஸ் பண்ணது இல்லை. 99% we will make sure that இந்த ரொட்டீன் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறத we make sure. ப்ரையராக பிளானிங் தானே. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அது முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கறனால we do. எல்லாமே பிளான் பண்ணுவோம். பிளானிங் பண்ணிட்டு பண்ணாதான் ஈஸியா இருக்கும். இனிஷியலா நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி எது பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். பட் இனிஷியலா அந்த பிளான்லயுமே சொதப்பல்ஸ் நிறைய இருக்கும். பட் எல்லாமே ஃபைன் டியூன் பண்ணி இப்போ ஒரு ரொட்டீன் ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் போயிட்டு இருக்கு. டாக்டர், லெட்ஸ் கம் டு யங் ஜென்ரேஷன். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இது ரொம்ப நாளாக நானும் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற கொஸ்டின் தான். இப்போ நிறைய நீட் எக்ஸாம் பார்த்து பயப்படுறாங்க, நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு பயப்படுறாங்க. அப்படின்றவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் யுவர் ஒன்லி டெஸ்டினேஷன் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விச் ஆர் ஈக்குவலி குட். ஸோ சப்போஸ் நீ கேட்ட மாதிரி அவங்க டாக்டராக தான் ஆகணும்னா வி ஹேவ் டு பிரைம் தம் ஃப்ரம் அன் ஏர்லியர் ஏஜ். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் கிட்டேயே அவங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை நிஜமாவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா லெட் தம் ப்ரொசீட். ஃபோர்ஸ் பண்ணால் அது டெஃபினட்டாக வராது. ஏன்னா சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் எல்லா டேர்மும் பாஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அசஸ்மெண்ட், இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆவீங்க இன்வேரியபிளி. அந்த ஒரு விஷயத்தை தாங்கிக்கிறதுக்கான மனசு அந்த குழந்தைக்கு வேணும். ஸோ அதை நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம இது பண்ணணும். சப்போஸ் நம்மளுக்கு அது கிடைக்கலையா, ஹாவ் அ பிளான் பி. அந்த ஃபீல்டில் நீங்கள் ஷைன் ஆகும். இதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். டே இன் டே அவுட் நியூஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ரீசெண்டாக கூட ஒரு கேர்ள் சைல்டு ஒருத்தவங்க ஷி கமிட்டட் சூசைட். ஸோ பட் அது தேவையில்லைன்னு நான் எப்பவுமே விரும்புகிறேன். இந்த ஃபோரம் யூஸ் பண்ணி வாட் ஐ வுட் லைக் டு டெல் இஸ், பேரண்ட்ஸ் உங்களோட விஷயம் குழந்தை மேலே திணிக்காதீங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன விஷயன்றதை ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுட்டு இஃப் ஷி இஸ் ரியலி அக்செப்டிங் டு டூ எம்பிபிஎஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ப்ரொசீட். இல்லைனா ஜஸ்ட் கிவ் தம் தேர் ஓன் ஸ்பேஸ். இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜிக்காக நீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 6-7 வருஷமாலாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி சொல்ல விரும்புறீங்க? லைக் எம்பிபிஎஸ் முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு 5 years. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெறும் எம்பிபிஎஸ்ஸா அப்படின்ற மாதிரி ஆயிட்டதுனால தான் பிஜிஸ்க்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறோம். பிஜிஸ் போயிட்டா வெறும் பிஜி தானா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எதுவும் படிக்கலையான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. நான் பொதுவாக எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் டிசைட் உங்களுக்கு என்ன தேவைன்றது, வேர் ஆர் யூ கோயிங் டு செட்டில் டவுன். இதை டிசைட் பண்ணி உங்கள் பிஜியை நீங்கள் சூஸ் பண்ணுன்னு தான் சொல்லுவேன். எல்லா ஃபீல்டுலையுமே தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாட் ஓன்லி பீடியாட்ரிக்ஸ், நாட் ஓன்லி அனஸ்தீசியா இல்லை, எதை எடுத்தாலுமே தே வில் பி ஏபிள் டு ஷைன். பட் டைம் வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் அப் டு தெம் டு டிசைட். எனக்கு இதுதான் வேணும்னு சில பேர் ஃபிக்ஸடாக உட்காந்துருப்பாங்க. பட் சில பேர் எது கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு இருப்பாங்க. பட் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது ரெப்ளிகேட் ஆகும். இப்போ 6-7 years நீங்கள் ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு சொன்னீங்களே, அவங்க என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்களால இதையும் சரியாக பண்ண முடியாது, அதையும் சரியாக பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு பிஜி வேணும்னா ஃபர்ஸ்ட் 2-3 yearsல எடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லையா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்றதை ரெடி பண்ணி வச்சுக்கிறது எப்பவுமே பெட்டரா. டாக்டர், இப்போ நீங்க கன்சல்டேஷன்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லை, உங்களுக்கு கால்ஸ், இமீடியட் பிரெக்னன்சி கால்ஸ் வரும், டெலிவரி கால்ஸ் வரும். அந்த டைம் எப்படி நீங்க ஹெல்த் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்லீப் பேட்டர்ன் டெஃபினட்டாக எங்களுக்கு பிரச்சனை தான். ஈவன் நாங்கள் மல்டிபிள் ஃபீல்டில் மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டிஸில் எல்லாரும் இருந்தாலுமே எனி டைம் எனி எமர்ஜென்சினா நாங்கள் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஃபிக்ஸடாக நம்மளுக்கு இவ்வளோ தான் டியூட்டி ஹவர்ஸ்னு கிடையாது. எனி டைம் வி ஹேவ் டு கெட் அப் அண்ட் ரைஸ். பட் ஆனால் இதுக்கான ட்ரைனிங் எங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கும் போதே கொடுத்துருவாங்க. படிக்கும் போதே கொடுக்குறாங்க. இந்த சென்ஸ் டியூட்டி ஹவர்ஸ், கண்டினியூஸ் டியூட்டிஸ் நாங்கள் பார்த்து பழகிருப்போம். எங்களுக்கான தூக்கங்கிறது அப்பையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தான் இருக்கும். பட் என்னன்னா இதை கண்டினியூஸாக பண்ணும் போது ஹெல்த் அசார்ட்ஸ் வருது. உண்மையாக அக்செப்ட் பண்ணிக்கணும்னா ஹெல்த் அசார்ட்ஸ் வருது. நம்ம டெய்லி எக்ஸசைசஸ் ரொட்டீன் பண்ணாலுமே தூக்கங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம். அது எல்லா டாக்டரோட லைஃப்லேயுமே எப்பயுமே அதை காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ரைட் டில் த எண்ட். நல்ல ஒரு 30-year-old டாக்டர் டைட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது நீங்கள் நியூஸில் ரீசெண்டாக நிறையா படிச்சிருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா இந்த ப்ரொஃபஷனில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி தூக்கம் கம்மியாக இருக்குது. இது எல்லாமே கலெக்டிவ் ஃபேக்டர்ஸாக அவங்க லைஃப் ஸ்டைலை பாதிக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஈவன் தோ நம்ம ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாலும் டெஃபினட்டாக இந்த தூக்கமும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எங்களை ஒரு சைடு அமுக்கிட்டே தான் இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆகி போகும்போது கிடைக்கிற ஹாப்பினஸ்னால நாங்கள் இதெல்லாம் மறந்துடும். ஸோ அதனால வி ஆர் ஜஸ்ட் காம்பன்சேட்டிங் அவர் ஸ்லீப் ஃபார் பேஷண்ட்ஸ் வெல்பீயிங். அப்படி தான் நான் சொன்னேன்.
now we have come to the end session and thank you so much for giving us your time. எனக்கு தெரியும் உங்க ஷெட்யூல்ஸ் எவ்வளோ பிஸின்னு எனக்கு தெரியும். அண்ட் ஹாப்பி டாக்டர்ஸ் டே. உங்களுக்கு என்ன பிளான்ஸ் இந்த டாக்டர்ஸ் டேக்கு அண்ட் நீங்க ஃபெல்லோ டாக்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ. சிட்டிங் ஆன் டிஃபரன்ட் சீட் இஸ் ஆல்சோ வெரி குட். பொதுவாக டாக்டர்ஸ் டேக்கு நாங்கள் எதுவும் பிளான் பண்ணுறது இல்லை, ரொட்டீன் திங்ஸ் தான். பேஷண்ட்ஸ் ஜஸ்ட் அகைன் போய் டெய்லி ஹாஸ்பிட்டல் அதே. பேஷண்ட்ஸ் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் டே என்னைக்குனே தெரியாது. பேசிக்காக என்னன்னா எங்களோட ஒர்க் டே இன் அண்ட் டே அவுட் போயிட்டே தான் இருக்கும். டு மை ஃபெல்லோ டாக்டர்ஸ் ஒரு சின்ன அட்வைஸ், we are seeing patients day in and day out, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஹெல்த்தை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். கமிங் டு த யங்கர் ஜென்ரேஷன் ஆல்சோ, யங்கர் ஜென்ரேஷன் பீப்புளுக்குமே இந்த ஃபீல்டில் செட்டில் ஆகிறது இட் வில் டேக் டைம். பட் மீன்வைல் உங்கள் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, ஹெல்த்தை ப்ராப்பராக பார்த்துக்கணும். இதுதான் எல்லா ஃபெல்லோ டாக்டர்ஸும் நான் சொல்லுவேன். சேம், ஹெல்த் தான் முக்கியம். ஸோ நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பார்க்கணுன்னாலும் அகெயின் நம்ம நல்லா இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ ஹெல்த் தான் நம்ம மெயினாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹாப்பி டாக்டர்ஸ் டே டு ஆல் மை கொலீக்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் ஆல் மை கொலீக்ஸ் a very happy டாக்டர்ஸ் டே. உங்கள் சர்வீஸை கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thank you everyone. This is Muhammad Abrar signing off. Kutti's Health Talk with RP. Next podcast கண்டிப்பாக நான் வர மாட்டேன், ஷேர் பண்ணுவாரு. Thank you so much. Thank you. Thank you.